இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, ட்ரையாக இருக்கிற இடத்துல ஆகர் குழி போடுறதுக்கும், கொஞ்சம் வெட்டாக இருக்கிற இடத்துல ஒரு 5% ஈரப்பதம் இருக்கிற இடத்துல குழி போடுறதுக்கும் என்ன வித்தியாசம்னு காமிக்கிறதுக்கு தான். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்க்குறது ஈரமான இடத்துல ஒரு குழி தோண்டியிருக்கும். ஒரு 3 அடி தோண்டிருக்கு, ஒரு 3 அடி டெப்த்து நிற்கிறது அப்படியே பார்க்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு இது வந்து சுத்தமாக ட்ரையாக இருக்கிற இடம். 2 இடமுமே சேம் தான், பட் தண்ணி ஊற்றுனது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். 2 இடத்துலையுமே வந்து நல்லா ஜல்லி இருக்குது. குழி தோண்ட முடியும். தோன்றதை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. குழி டெப்த்து வந்து அந்த 3 அடி 4 அடி வரைக்கும் ஈஸியாக ஹைட்ராலிக்குங்கிறதுனால ப்ரெஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்க்கலாம் ஃபுல்லாக குழி தோண்டி முடிக்கிற வரைக்கும் பாருங்கள். இப்போ மண் வந்தாச்சு. இது மேலே அவங்களா கொட்டின ஜல்லி போக இந்த மண் வந்தாச்சு. கொஞ்சம் தான் ஒரு 1/2 ஃபீட்டு தோண்டினோம்னா இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் பொறுத்த வரைக்கும் குழி முடிச்சிடும். மேலே பார்த்தீங்கன்னா பிட்டில் ஃபுல் பிட்டும் உங்களுக்கு 4 அடி பிட்டும் உள்ளே போயிடுச்சு. பட் 1 அடி டெப்த்தும் கூட கிடைக்கல. இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த இடத்துல வந்து தண்ணி கொட்டி இருக்குது. தண்ணி ஊற்றுனதுனால இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. மேலே இருக்க லேயர் ஜல்லி வருது பார்த்தீங்களா? இப்போ அவங்க கொட்டின ஜல்லி வந்துடும். ஜல்லி வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று பிடிமானம் இருக்கும். ஸோ வெளியே வர்றது வந்து எந்த வேஸ்ட்டும் இல்லாமல் வரும். குழி தோன்றது வந்து அந்த 3 அடி தோன்றோமா 3 அடியாவது நமக்கு டெப்த்து கிடைக்கும். ஒவ்வொரு சைட்டை ஃபுல்லாக ஈரப்பதமே இல்லாமல் இருக்கும். அதை பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணி ஆட் பண்ணி தான் குழி எடுக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அட்லீஸ்ட் எண்ட்லேயாவது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை கொஞ்சம் மழை வந்திருக்கு, இல்லை லைட்டாக ஈரப்பதம் இருக்குது, இல்லை உழவுக்காடு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தோண்டின இடத்துல அப்படியே நிற்கும். இல்லை ரொம்ப இறுகி போன மண்ணாக இருந்துச்சுனாலும் அப்படியே நிற்கும். குழி தோண்டினது வந்து தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஈரப்பதம் லைட்டாக கூட இல்லைன்னா கூட பெரிய ப்ராப்ளம் கிடையாது. பட் ஜல்லியும் ஈரப்பதம் சுத்தமாக இல்லாத தண்ணி இருக்கிற மண்ணாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும். வேறு வழியே இல்லை. இந்த சைட்டில் நாங்கள் சந்தித்த இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தோம்னா, அந்த பேவ்மெண்ட் அது ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. ஸோ அதில் அடிபடாமல் குழி தோண்டுற மாதிரி இருந்துச்சு.